Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்டா ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2025வது வருடம் கர்நாடகால இருக்கிற மைசூர் சிட்டில பைரியா அப்படிங்கிற ஒரு டவுன். அந்த டவுன்ல ஒரு லோக்கலான ஒரு லாட்ஜ் அமைஞ்சிருக்கு. பொதுவா டவுன்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ராயலான லக்ஸரியான ஹோட்டல்லாம் உங்களால பார்க்க முடியாது. அப்போதைக்கு டிராவலர்ஸ் ஆகட்டும், அந்த ஊருக்கு வர மக்கள் ஆகட்டும், யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு நைட்டு 2 நைட்டு தங்கறதுக்கு ஒரு லோக்கல் லாட்ஜ் இருக்கும். அந்த லோக்கல் லாட்ஜுக்கு நைட் ஒரு 8 மணி பக்கம் ஒரு கப்பல் வராங்க. அந்த கப்பல்ல இருக்கிற ஒரு பையனோட பேர் தான் சித்தராஜு. சித்தராஜுக்கு 25 வயசு ஆகுது. கூட வர பொண்ணோட பேரு ரக்ஷிதா. ரக்ஷிதாவுக்கு 20 வயசு ஆகுது. இவங்க 2 பேருமே நைட்டு 8 மணிக்கு போய் அந்த ஒரு லோக்கல் லாட்ஜ்ல நின்று ஒரு ரூம் வேணும்னு கேட்கும் போது கண்டிப்பா அங்க லாட்ஜ்ல இருக்கிற மேனேஜர் ஆகட்டும், ரிசப்ஷனிஸ்ட் ஆகட்டும் சந்தேகமா தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு டவுன் ஏரியா. பெரிய பெரிய சிட்டில லக்ஸரியான ஒரு ஹோட்டலுக்கு போகும்போதே நீங்க எதுக்கு வரீங்க, என்ன ப்ரூஃப் கொண்டுட்டு வந்திருக்கீங்க, எல்லா விஷயங்களும் செக்யூரிட்டிக்காக கேட்பாங்க. அது ஒரு லோக்கல் லாட்ஜ் அப்படிங்கிறதுனால அவங்களும் அதே கேள்விதான் கேட்டாங்க. எதுக்காக இந்த ரூம்ல தங்குறீங்க, எப்ப இந்த ஊருக்கு வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே கேட்கறாங்க. அந்த சித்தராஜு என்ன சொல்றாரு, நாங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அந்த பொண்ணோட கழுத்துல தாலி இருக்கு. இவங்க 2 பேருமே பாக்குறதுக்கு ஒன்னும் சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்ல. பக்கத்துல கப்பாடி அப்படிங்கிற கிராமத்துல ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு. நாங்க 2 பேருமே வெளியூர்ல வேலை பார்த்து செட்டில்ட் ஆயிட்டோம். இப்ப எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வரலாமேன்னு சொல்லி தான் இந்த கோயில போய் பார்த்தோம். நைட் டைம் ஆயிடுச்சு, சரி இங்க வந்து ஸ்டே பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த பைரியா அப்படிங்கிற டவுனுக்கு வந்து லாட்ஜஸ பார்த்தோம். உங்க லாட்ஜ் கிடைச்சிச்சேன்னு சொல்லிட்டு உள்ளார வந்தோம். இவ்வளவுதான், இது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாரு. பக்கத்துல அவங்க சொன்ன மாதிரியே ஒரு ஃபேமஸான கோயில் அந்த கிராமத்துல இருக்கு. நிறைய வெளியூர்காரங்க இந்த கிராமத்துல தங்கிட்டு வெளியூருக்கு போனவங்க எல்லாருமே திருப்பி இந்த கோயிலை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்த கேசஸ் அவங்களே பார்த்திருக்காங்க. சரி ஓகே, இதுவும் அதே மாதிரிதான் கோயிலை விசிட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நாளைக்கு காலையில போயிருவாங்க. இதெல்லாம் தாண்டி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வேற சொல்றாங்க. 2 பேர் கையிலயும் ஆதார் கார்டு இருக்கு. இது போதாதான் ஒருத்தவங்க தங்குறதுக்கு? 2 பேர்த்தோட ஆதார் கார்டு வாங்கி ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு 146ஆம் நம்பர் ரூமை செக்இன் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. 146ஆம் நம்பர் ரூம் அப்படிங்கிறது அந்த ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் ரூம்குள்ளார போனவங்க தான் திருப்பி எந்த விதமான சத்தமும் இல்லை. நைட் டைம் அப்படிங்கிறதுனால அவங்க 2 பேருமே தூங்கி இருக்கலாம். அது அவங்களோட பர்சனல்னு சொல்லிட்டு ஹோட்டல்காரங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எப்பயுமே இந்த லோக்கலான ஹோட்டல்லாம் நைட் ஆனா கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருவாங்க. ரிசப்ஷனிஸ்ட் நீட்டா ஒரு சோஃபால படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாரு. இதே மாதிரிதான் அந்த லாட்ஜ்லயும் நடந்துச்சு. ஆனா அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு அந்த ஹோட்டலே அலற லெவலுக்கு, அந்த ரிசப்ஷனிஸ்ட் படுத்துட்டு இருக்கவன் திக்குன்னு எந்திரிக்கிற லெவலுக்கு டமால்னு ஒரு பெரிய சத்தம். எல்லாத்துக்கும் எங்க இருந்து இந்த சத்தம் வந்துச்சு அப்படிங்கறதே ஆரம்பத்துல புரிய மாட்டேங்குது. மேல இருக்கிறவங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வராங்க, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க உடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஓடுறாங்க. என்னடா சத்தம்னு சுத்தி முத்தி பார்த்தா அந்த சத்தம் 146ஆம் நம்பர் ரூம்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே போய் ரொம்ப நேரமா கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா உள்ளார வெடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுறாங்க. ஆனா கதவை திறக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அவ்வளவு நேரம் கழிச்சு அந்த சித்தராஜு தான் கதவை திறந்தான். கதவை திறந்து கத்தி கதறி அழுகிறான். என்னோட ஒய்ஃப் போயிட்டா போயிட்டா போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் அலறத எல்லாருமே பார்த்து பயந்துட்டாங்க. என்னடா நடந்துச்சு, என்னடா சத்தம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளார போய் பார்த்தா அவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஷாக்கிங்கான காட்சி. 10க்கு 10 தான் அந்த ரூமோட சைஸ். ஒரு ரூமு, ஒரு பாத்ரூம், இவ்வளவுதான் அந்த ஹோட்டல்ல இருக்கு. உள்ளார போனோடனே அந்த பெட்ல அவரோட ஒய்ஃபான ரக்ஷிதா படுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. முழு ரத்த வெள்ளமா இருக்கு. ரக்ஷிதாவோட வாய், முகப்பகுதிகள் எல்லாமே கிழிஞ்சிருக்கு. என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த சித்தராஜு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு. சார்ஜ் போட்டு மொபைல்ல பேசிட்டு இருந்தா திடீர்னு மொபைல் வெடிச்சு போச்சு, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, எனக்கு கை கால்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு, அதனாலதான் கதவை திறக்க இவ்வளவு டிலே ஆயிடுச்சு அப்படிங்கறத சித்தராஜு சொல்றாரு. அவரோட அழுகைய யாராலையுமே நிறுத்தவே முடியல. ஒரு பக்கம் நிறைய பேர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க, இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. போலீஸ் டீம் ஆகட்டும், ஆம்புலன்ஸ் ஆகட்டும், ஃபாரன்சிக் டீம் ஆகட்டும், எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கு வரதுக்குள்ளாரியே சித்தராஜுவோட முகத்துல நிறைய பேரு ஒரு பயத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டல்ல தங்கி இருக்கவங்க ஆகட்டும், அந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆகட்டும், ஹோட்டல்ல ஓனர் ஆகட்டும், எல்லாமே சித்தராஜுவை பிடிச்சி உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அவன் அங்க இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கான். எதுக்காக சுத்துறான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு டவுட் மட்டும்தான். ரூம்குள்ளார போய் இவன் சொன்ன மாதிரி மொபைல் செதறி இருக்கு அப்படின்னா மொபைல் பீசஸ்லாம் எங்க?
ஒரு மொபைலே வெடிச்சு போச்சு அப்படின்னா இரும்பு பீசஸ், ஸ்கிரீனு எல்லாமே தெரியணும்ல. எல்லா இடத்துலயுமே பார்த்தா ஒண்ணுமே இல்லை. ஆனா சில எலக்ட்ரிக் ஒயர்ஸ் மட்டுமே அங்கங்க தெரிச்சிருக்கு. எலக்ட்ரிக் ஒயர்ஸ் ஒருவேளை சார்ஜரா கூட இருக்கலாம். ஆனா மொபைல் எங்கேயுமே தெரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது எல்லாமே அடுத்த 20 நிமிஷத்துல போலீஸ் வர்றதுக்குள்ளார நடக்க ஆரம்பிச்சது. எல்லாருமே யோசிக்க தான் இந்த சித்தராஜுக்கு பயம் உள்ளார அதிகமாக ஆரம்பிக்குது. திடீர்னு நான் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஹோட்டல் விட்டு ஓட ஆரம்பிச்சான். சில பேர் அவனை சட்டையை பிடிச்சி நிறுத்தி உக்காருப்பா போலீஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உக்கார வச்சாங்க. அந்த சித்தராஜுக்கு நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அடுத்த 20 நிமிஷத்துல போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே உள்ளார வராங்க. பட்டுன்னு வெடிச்சுச்சுன்னு சொல்லிங்க. உள்ளுக்குள்ளார ஏதாச்சும் வெடிகுண்டது தயார் பண்ணிட்டு இருக்காங்களா, ஒருவேளை இவங்க தீவிரவாதிகளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் அந்த இடத்துல எழ ஆரம்பிச்சிச்சு. அந்த ஏரியாவையே சுத்தி வளைச்சாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். போலீஸோட என்கொயரி அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளியரா நடக்க ஆரம்பிக்குது. அங்க எல்லாருமே சுத்தி கூட்டம் போட்டுட்டாங்க. ஏன்னா அது ஒரு சின்ன டவுன். அந்த சின்ன டவுன்ல திடீர்னு போலீஸ் ஆபீசர்ஸ் வராங்க, பெரிய பெரிய அதிகாரிங்க வராங்க, பெருசா வெடிகுண்டு வெடிச்சிருச்சுன்னா சொல்றாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. அந்த இடத்துல பிரஸ் அண்ட் மீடியா வேற கொக்கு மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. எப்படா மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆரம்பத்துல ஃபாரன்சிக் டீம் இவன் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸோட எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது வெடிமருந்து பொருளோட எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. இவன் மொபைல் வெடிச்சதா தானே சொன்னான். ஆனா இந்த இடத்துல எப்படி வெடிமருந்துலாம் வர ஆரம்பிச்சிச்சு? இதுதான் ஃபாரன்சிக் டீமுக்கு மொதல் கேள்வியே. இன்னொரு சைடு உண்மையாலுமே ஒரு சார்ஜிங் சாக்கெட்ல அவன் சார்ஜ் போட்டிருந்தான் அப்படின்னா அந்த சாக்கெட் முதற்கொண்டு தெரிச்சிருக்கணும்ல. ஆனா எப்படி மொபைல் மட்டும் வெடிச்சிச்சுன்னு சொல்றான்? இது அவங்களுக்கு 2வது பாயிண்ட். இன்னொரு சைடு போலீஸ் இவங்க கேட்கிற கேள்விக்கு ஏத்த மாதிரியே அவன் மேல சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிட்டே வர ஆரம்பிச்சாங்க. போலீஸோட விசாரணையில ஆரம்பத்துல சித்தராஜு ஒரே விஷயத்த தான் திருப்பி சொல்லிட்டு இருந்தான். மொபைல் வெடிச்சு போச்சுன்னா நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, என் கண்ணால நான் பார்த்ததை தாங்க சொல்ல முடியும் அப்படிங்கறத சொல்றான். அதுக்கடுத்ததா போலீஸ் என்ன கேட்கிறாங்க, மொபைல் வெடிச்சிச்சுங்கிற காதுல வச்சு பேசிட்டு இருந்திருப்பா, அப்பனா காது பகுதிகள் தானே டேமேஜ் ஆயிருக்கணும். இந்த இடத்துல வாயு மூக்குல கிழிஞ்சிருக்கு, எப்படி மொபைல் என்ன வாய்க்குள்ளார் உள்ளார வச்சுக்கிட்டு பேசினாலா? இந்த மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவனுக்கு நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. போலீஸ் இன்னொரு முக்கியமான கேள்வியும் கேட்டிருக்காங்க. எதுக்காக ஆக்சுவலா இந்த லாட்ஜுக்கு வந்து நீங்க தங்குனீங்க? பக்கத்துல ஒரு கோயிலுக்கு தானே வந்தீங்க. 8 மணிக்கு வந்து லாட்ஜை செக் இன் பண்ணியிருக்கீங்க. நைட்டு 10 மணி வரைக்கும் பஸ் இருக்கே, எதுக்காக இந்த லாட்ஜில் தங்கணும்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க? இந்த மாதிரி கேள்விகள் தான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான எவிடன்சஸே தர ஆரம்பிச்சிச்சு. போலீஸ் கேட்க அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம். உண்மையானுமே இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானா அப்படிங்கிறத சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. சரி, அந்த பொண்ணோட கழுத்துல தாலி இருக்கு. ஆனா தாலி யார் வேணாலும் கட்டலாம்ல, இல்ல அந்த பொண்ணா தூக்கி போட்டுட்டு கூட வந்திருக்கலாம்ல. எத்தனை கேசஸ் நாங்க பார்த்திருக்கோம். உண்மையானுமே உங்க 2 பேத்துக்குமே கல்யாண தானத்துக்கு மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கா, இல்ல கல்யாணம் போட்டோவாவது இருக்கா? இப்படிங்கிறத கேட்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு ஷாக்கிங்கான உண்மையே தெரிய வந்திருக்கு. இவங்க 2 பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே இல்ல. அந்த ரக்ஷிதா அப்படிங்கிற 20 வயசு பொண்ணோட ஹஸ்பண்ட் துபாயில வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல ரக்ஷிதா இந்த சித்தராஜு கூட ஹோட்டலுக்கு வந்தது யாருக்குமே தெரியாது. அவங்க அம்மா வீட்டுக்கு தெரியாது, மாமனார் மாமியார் வீட்டுக்குமே தெரியாது. இந்த சீக்ரெட்டான விஷயத்த போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ரக்ஷிதாவோட அம்மா யாரு, மாமனார் மாமியார் யாரு, இவங்க ஃபேமிலி யாரு, சித்தராஜு எங்க இருந்து வந்திருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அந்த இடத்துல ரக்ஷிதா இறந்து போயிருக்காங்க. ஃபார்மலா அவங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வரதுக்கு அவங்களோட சிக்னேச்சர் எல்லாமே தேவைப்படுது. அதனால உடனே ரக்ஷிதாவோட டெட் பாடியை பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க. ஒரு செப்பரேட் போலீஸ் டீம் ரக்ஷிதாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அவங்க அப்பா, அம்மா, மாமனார், மாமியார், துபாயில இருக்கிற ஹஸ்பண்ட் முதற்கொண்டு கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை தெரிவிக்கிறாங்க. ரக்ஷிதாவோட அப்பா, அம்மா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கத்தி கதறி அழுகுறாங்க. என்னங்க நடந்துச்சு? என்னோட மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கனில்ல என்னோட பொண்ணு சொன்னா, கடைசியா பார்த்தா கர்நாடகால இருக்காங்கிறீங்க. இந்த மாதிரி அவங்க ஒரு அதிர்ச்சியை கொண்டுட்டு வராங்க. ரக்ஷிதாவை கல்யாணம் பண்ண மாப்பிள்ள கேரளாவை சேர்ந்தவர். மைசூர்ல இருந்து கேரளாவுக்கு போய் தன்னோட மாமனார் மாமியார் வீட்டுல தங்கிட்டு இருந்த பொண்ணு எப்படி இப்போ திருப்பி அதே மைசூருக்கு பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்திருப்பா? அதுவும் எவனோ கூட வந்திருப்பா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு போலீஸ்க்கும் பதில் தரல, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பதில் தரல. இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரே ஒரு பதில் தெரிஞ்சது சித்தராஜு.
இந்த சித்தராஜுவை போலீஸோட ஸ்டைல்ல விசாரிக்க ஆரம்பிச்சா என்ன நடந்துச்சு, ரக்ஷிதா எதுக்காக இங்க வந்தா, இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார என்ன தொடர்பு, கடைசியா இவன் என்னதான் செஞ்சு ரக்ஷிதாவை கொலை பண்ணான், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே போலீஸ்க்கு தெளிவா தெரியும். ரக்ஷிதாவை பத்தி விசாரிக்கும் போது கர்நாடகா ஸ்டேட் மைசூர் சிட்டியில இருக்கிற கர்சனல்லி அப்படிங்கிற கிராமத்துல தான் ரக்ஷிதா வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ரக்ஷிதா ரொம்ப செல்ல பொண்ணு. ரக்ஷிதாவுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, தர்ஷிதா. அந்த ரெண்டு பேரை வச்சு அந்த ஊர் மக்கள் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பொண்ணு தான் ரக்ஷிதா. அதே ஊர்ல +2 வரைக்கும் படிச்சிருக்காங்க. +2க்கு அப்புறம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ என்னமோ அவங்க வீட்லயே சும்மா இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தன்னோட பொண்ணுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வரன் பார்க்கணுமே சொல்லிட்டு 2 வருஷம் பக்கம் அலைஞ்சு கடைசியா கேரளால ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. அந்த மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு ரொம்ப தங்கமானவரா இருக்காரு. கொஞ்சம் மாதங்கள்ல உங்களோட பொண்ணை நான் துபாய்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத வேற சொல்றாரு. சரி, இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கிராண்டா கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே கொடுத்து அந்த கல்யாணத்தை நீட்டா பண்ணி முடிச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரக்ஷிதா மாமியார் வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 மாசம் பக்கம் தன்னோட கணவர் தன் கூட இருந்ததை ரொம்ப சந்தோஷமா நினைச்சு அவங்களோட வாழ்க்கை நீட்டா போயிட்டு இருந்துச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் அவர் துபாய்க்கு வேலைக்கு போயிட்டாரு. இனிமேட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் லீவுக்காக வீட்டுக்கு வருவாரு. அடுத்த வருஷம் ஒருவேளை நம்ம துபாய்க்கு கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில ரக்ஷிதா அந்த இடத்துல இருந்தாங்க. இதுதான் ரக்ஷிதாவோட வாழ்க்கை. இந்த மாதிரி மாமனார் மாமியார் வீட்டுல போய் பாதுகாப்பா இருந்த ரக்ஷிதாவுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு, எப்படி யாருக்குமே தெரியாம அவ கர்நாடகாவுக்கு வந்தா, இந்த மாதிரி ஒரு பெரிய கேள்வி இப்ப போலீஸ்க்கு விடை தெரியணும். போலீஸோட என்கொயரியில சித்தராஜு சொல்றது என்னன்னா, எனக்கு ரக்ஷிதாவை பல வருடங்களாவே தெரியும், ரக்ஷிதாவோட அப்பா அம்மாவுக்கு கூட நான் அவளை லவ் பண்றேங்கிறது கண்டிப்பா தெரியும், இருந்தாலும் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கல. ஒரு பணக்கார மாப்பிள்ளை துபாய் மாப்பிள்ளையா பார்த்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இது என்னோட தப்பா இப்படிங்கிறது தான் அவன் கேட்ட முதல் கேள்வி. அப்பதான் அந்த மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே இந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி ஒரு காதல் கதை இருந்திருக்குது போல அப்படிங்கிறது புரிய வருது. அந்த இடத்துல கல்யாணத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரக்ஷிதா எவ்வளவுதான் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் அந்த சித்தராஜு கிட்ட காசு எதுவும் இல்ல, அவன் சும்மா அவனை ஏமாத்துவாமா, அவன் பாட்டுக்கு ஏதோ பொறுக்கித்தனமா சுத்திட்டு இருக்கான், அவனை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையை வீணடிக்கணுமான்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணை பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியா கேரளால இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சித்தராஜு ரக்ஷிதா இருக்கிற கிராமத்துக்கு பக்கத்துல பள்ளிக்கரைங்கிற இன்னொரு கிராமத்துல தான் தங்கியிருக்கான். அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போகும்போது இவன் ஃபாலோ பண்ணி அந்த பொண்ணு கிட்ட பேசி 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு மைனரா இருக்கும் போதே இவன் வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போயிருக்கான், உல்லாசமா இருந்திருக்கான். இந்த லெவலுக்கு அவங்க 2 பேருமே க்ளோஸா இருந்திருக்காங்க. +2 முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மேஜர் ஆனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டுல சொல்லியிருக்காங்க. ஆனா வீட்டுல ஒத்துக்கல. இன்னொரு பக்கம் சித்தராஜு வீட்லயும் கண்டிப்பா நீ கல்யாணமே பண்ணிக்க கூடாது, அந்த ரக்ஷிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நீ சன்னியாசியா அப்படியே இருந்துரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் அப்ப டைம் கரெக்டா இல்ல, இன்னொரு பக்கம் கையில காசு இல்ல, வாழ்றதுக்கு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறினால இவங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியல. அந்த டைம்ல ரக்ஷிதாவை கண்டிப்பா யாருக்கோ கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா அவசரமா பார்த்ததுதான் இந்த கேரளா மாப்பிள்ளை. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரக்ஷிதா ஆரம்பத்துல அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது சந்தோஷமா தான் போனாங்க. என்னதான் நமக்கு வேற ஒரு காதல் கரை இருந்தாலும் மாப்பிள்ளை நம்மளே நல்லபடியா பாத்துக்கிறாரு. இனிமேட்டு இவரு தான் என்னோட கணவர், என் மேல அன்பா இருக்காரு, துபாய்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத சொல்றாரு, நம்மளை நல்லபடியா பாத்துக்கிறாரு. மாமனார் மாமியார் முதற்கொண்டு நம்மளை நல்லபடியா தான் பாத்துக்கிறாங்க, அவங்க மகள் மாதிரி பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரக்ஷிதாவும் நம்மளோட வாழ்க்கை நீட்டா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முதல் 2 மாசம் பக்கம் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் தன்னோட கணவர் துபாய்க்கு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா தனிமையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. தனிமையா ஃபீல் பண்ணும்போது என்ன பண்ணாங்க, நம்மளோட எக்ஸ் லவர் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சித்தராஜுவை ஃபேஸ்புக் மூலியமா கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சித்தராஜுவும் ஃபோன் கால் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல சரி நம்ம 2 பேருமே எக்ஸ் லவர்ஸா இருந்தா என்ன, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேட்டு நம்ம எதுவும் தப்பும் பண்ண முடியாது, அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருப்போமேன்னு சொல்லிட்டு 2 பேருமே போன்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்களால அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட லிமிட்டேஷனை நிறுத்த முடியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இவன் எக்ஸ் லவரா இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவுலாம் க்ளோஸா இருந்தோம்னு சொல்லிட்டு அந்த போன்ல க்ளோஸா பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ரக்ஷிதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட கணவர் துபாய்க்கு போயிருக்காரு, அவர் லீவுக்கு வர வரைக்கும் நமக்கு யாராச்சும் ஒரு பேர் தேவை தானே, நம்மளோட எக்ஸ் லவர் நமக்காகவே இருக்கானே, நம்ம ஏன் அவன் கூட என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 20 வயசு பொண்ணு டிசிஷன் எடுத்தாங்க.
போன்லயே வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அவனோட மொபைல் பறிமுதல் பண்ணி வாட்ஸ்அப், டெக்ஸ்ட் மெசேஜ் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது இவங்க 2 பேருமே அவங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்ட ஆபாசமான மெசேஜஸ் ஆகட்டும், போட்டோஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே எடுத்து பார்த்திருக்காங்க. இவங்க 2 பேரும் மணிக்கணக்கில் நாள் ஃபுல்லா பேசிட்டு இருந்திருக்காங்க. சரி, இதோட பண்ணதோடு நிறுத்தினாங்களா? அதுதான் இல்ல. அந்த பொண்ணு அடிக்கடி மைசூர்ல இருக்கிற என்னோட வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தனியா கேரளால இருந்து ட்ரெயின் பிடிச்சிருக்காங்க. ட்ரெயின் மைசூருக்கு வந்து இறங்குது, ஆனா அவங்க வீட்டுக்கு போகல. இந்த எக்ஸ் லவரான சித்தராஜுவை பார்த்து சுத்தி வெவ்வேறு லாட்ஜஸ்ல தங்கி இவங்க 2 பேருமே உல்லாசமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட போன் கான்வர்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமா வேற ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பா போக ஆரம்பிச்சிச்சு. இந்த வாழ்க்கை அவங்களுக்கு பல மாதங்களாவே போயிருக்கு. அடிக்கடி எனக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, கொஞ்ச நாள் என்னோட சொந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த மாமனார் மாமியார்கிட்ட கேட்கும் போது, இதை நம்மளோட பொண்ணு மாதிரி தான் நம்ம நினைச்சோம், போய் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமேன்னு சொல்லிட்டு மைசூர்ல இருக்கிற சொந்த ஊருக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஆனா இவ சொந்த ஊருக்கு போவாம எக்ஸ் லவர் கூட வெவ்வேறு லாட்ஜஸ்க்கு போவான்னு சொல்லிட்டு அந்த மாமனாரோ மாமியாரோ துபாயில இருக்கிற அந்த கணவரோ யோசிச்சு கூட பார்க்கல. இந்த மாதிரி இவங்க 2 பேர்த்தோட சீக்ரெட்டான லைஃப் அப்படியே போகிட்டு இருக்கும் போதுதான் இவங்க 2 பேத்துக்குள்ளார நிறைய சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பக்கம் இந்த சித்தராஜு என்ன கேட்கிறாரு, நம்ம 2 பேருமே லவ் பண்ணோம், அப்போ உனக்கு கல்யாணம் பண்ணும் போது நம்ம 2 பேத்துக்கிட்டையும் கரெக்டான காசு இல்லை, நமக்கு யோசிக்கிற திறன் இல்லை, அப்ப பார்த்து எனக்கும் எந்த வேலையுமே இல்லை, ஆனா இப்போ என்கிட்ட எல்லாமே இருக்கு, நம்ம திருப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உன்னை நான் நல்லபடியா வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லிட்டு அந்த ரக்ஷிதா கிட்ட சொல்லும் போது ரக்ஷிதா என்ன சொல்றாங்க, தயவு செய்து அந்த மாதிரி கனவுகள் எதா இருந்தாலும் மறந்துரு, நீ என்னோட எக்ஸ் லவர், நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் நான் தினம் தினம் உன்கிட்ட வரேன், நிறைய பொய் சொல்லிட்டு நம்ம வெவ்வேறு இடங்களுக்கு போனாலும் கடைசியா என்னோட கணவர் வீட்டுக்கு போய் நான் உக்காரணும், இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிரும், என்னதான் என் வாழ்க்கை அப்படி இப்படின்னு போயிடுச்சுனாலும் துபாயில இருக்கிற என்னோட கணவர் என்னை தான் நினைச்சிட்டு இருக்காரு, இந்த பக்கம் நான் உன் கூட வரேன் அப்படிங்கிறதுனால என்னோட கணவரை மறந்துடுவேன்னு சொல்லிட்டு நீ நினைக்கவே நினைக்காத. இதே மாதிரியே பல மாதங்கள் ரக்ஷிதா ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. என்னதான் இந்த எக்ஸ் லவரை வந்து பார்த்தாலும் திருப்பி என்னோட கணவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல போய் அந்த துபாயில இருக்கிற கணவருக்கு மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இது ஒரு சமயத்துல சித்தராஜுக்கு ரொம்ப கோபத்தை உண்டாக்குனுச்சு. நான் யூஸ் அண்ட் த்ரோ ப்ரீஸ் மாதிரி ஏதோ நினைச்சிட்டு இருக்கா போல, என்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலான்னு நினைக்கிறா போல. அவளோட கணவர் துபாய்க்கு போவாராம், அந்த மாசம் எல்லாம் அவ என்ன யூஸ் பண்ணிக்குவாளாம். அப்பனா எனக்குன்னு சொல்லிட்டு மனசு எதுவும் இல்லையா, எனக்குன்னு சொல்லிட்டு காதல் எதுவுமே இல்லையா, என்னோட காதலுக்கு இவ வேல்யூ தராளா இல்ல காமத்துக்கு வேல்யூ தராளா, இந்த மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான் சித்தராஜு. பல மாதங்களா அவகிட்ட பேசி சண்டை போட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கும் போது அவன் கடைசியா கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருக்கான். யோசிச்சது மட்டும் இல்லாம பல மாதங்களாவே அந்த பிளானை நீட்டா போட்டுட்டு வந்திருக்கான். கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம ஜெயிலுக்கு போயிருவோம், கொலையும் பண்ணணும், போலீஸுகிட்ட மாட்டாமையும் இருக்கணும், அது எப்படி அப்படிங்கிறத பிளான் பண்ண ஆரம்பிச்சான் சித்தராஜு. சோ இப்போ போலீஸோட விசாரணையில பர்பஸ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் எதுக்காக கொலை பண்ணாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இனிமேட்டு இவன் எப்படி கொலை பண்ணா, எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் போலீஸ்க்கு தெரிஞ்சாகணும். இந்த விசாரணை எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போது ஒரு பக்கம் போலீஸோட கையில அட்டாப்சி ரிப்போர்ட்டும் வந்துருச்சு. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட்ல கிளியரா என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த டெட் பாடியோட முகத்துல கிலாட்டின் பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கறத போட்டிருக்காங்க. இந்த கிலாட்டின் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் தான். இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் டீம் என்ன சொன்னாங்க, சில வெடிமருந்துகள்லாம் நாங்க கண்டுபிடிச்சோம் அப்படிங்கறத சொல்றாங்க. கிலாட்டின் பார்ட்டிகல் அப்படிங்கிறது என்னன்னா, பெரிய பெரிய மலைகள், இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆகட்டும், மைனிங் ஃபேக்டரி ஆகட்டும், மலைக்குள்ளார இருந்து மினரல்ஸை எடுக்கிறதுக்காக மலைகளை வெடிக்க வைப்பாங்க பாத்தீங்களா, அதுதான் கிலாட்டின் பார்ட்டிகல்ஸ். ரொம்ப சீப்பான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அது, ஆனா லைசன்ஸ் வேணும். அந்த கிலாட்டின் பார்ட்டிகல்ஸை வெடிக்க வைக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு வயர் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு டிட்டனேட்டர், அதாவது ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேணும். இது எல்லாத்தையுமே இருந்தா மட்டும்தான் அது வெடிக்க வைக்க முடியும். சும்மா கையில வச்சுக்கிட்டு நெருப்பு வச்சாலாம் அது வெடியாது. சோ இந்த ரிப்போர்ட் போலீஸோட கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட விசாரணை இன்னும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது. எப்படி உனக்கு இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கையில கிடைச்சிச்சு, எங்க வாங்கின, எப்படி இதை வெடிக்க வச்ச, எதுக்காக இதை நீ யோசிக்க ஆரம்பிச்ச, இதை செய்யறதுனால நீ மாட்டேன்னு நினைச்சிட்டியா, இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் கேட்கும் போதுதான் சித்தராஜு அவன் யோசிச்ச பிளான் ஒவ்வொரு விஷயங்களா போலீஸுகிட்ட ரொம்ப அதிர்ச்சியா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் இவளை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எப்படி கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு பல நாட்கள் யோசிச்சிருக்கேன்.
சித்தராஜு நிறைய கிரைனைட் ஃபேக்டரியில வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த கிரைனைட் எல்லா ஐட்டம்ஸையுமே மலையில இருந்து எடுப்பாங்க பாத்தீங்களா, வெடிக்க வச்சு அந்த கல்லெல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல கூலி வேலைகள் முதற்கொண்டு பார்த்திருக்கான். அப்பதான் அவனுக்கு இந்த கிலாட்டின் பார்ட்டிகல்ஸ் என்ன, கிலாட்டின் ஸ்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரிய வருது. அது சீப்பான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வருது. அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா அவன் வேலைக்கு போகும்போது திருட்டுத்தனமா எடுத்துட்டு வந்து சேகரிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவன் சேகரிச்சா மட்டும் போதுமா, அதுக்கு டெட்டனேட்டர் தேவை. ஒரு வயரை கொண்டுட்டு வந்து அந்த வயர்ல என்ன மாதிரி கனெக்ஷன் கொடுத்தா இது வெடிக்கும் அப்படிங்கிறத அவன் யோசிக்கணும். இதை எல்லாத்தையுமே அவன் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். இதே மாதிரிதான் நம்மளோட ஏமாத்துற அந்த எக்ஸ் லவ்வர் அப்படிங்கிற ரக்ஷிதாவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட்ல ஏத்திக்க ஆரம்பிச்சான். நான் லவ் பண்றேன், ரொம்ப டீப்பா லவ் பண்றேன், ஆனா என்னோட லவ்வுக்கு கொஞ்சம் கூட வேல்யூ தராம என்னை யூஸ் அண்ட் த்ரோ பீஸ் மாதிரி வச்சிட்டு இருக்கா பாத்தியா, அவளை நான் விட்டு வைக்கவே கூடாது. யாரோ ஒருத்தன் துபாய்க்கு 8 மாசம் போயிட்டு மிச்சம் 2 மாசத்துல வரான். 8 மாசம் என்னை யூஸ் பண்ணிட்டு அந்த 2 மாசம் வரவனுக்காக தாலி கட்டிட்டு இருப்பான்னு சொல்ற பாத்தியா, அதுக்கு பேர் காதல் இல்ல. அவன்கிட்ட நிறைய சொத்து இருக்குது, அதனால அவன் இருக்காங்கிறா. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை அவனுக்குள்ளாரியே பிரமிக்க ஆரம்பிச்சான். அது மூலியமா அவன் கொலை பண்ற ஒரு சைக்கோவாவும் ஆகனான். ஆகஸ்ட் 20 2025 வருடம் இந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தன்னோட காதலியான ரக்ஷிதாவுக்கு கால் பண்ணி, நம்மளோட ஊர்ல கப்பாடி அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு நம்ம லவ் பண்ணும் போது போயிருக்கமே ஞாபகம் இருந்திருக்கா, அந்த கோயிலுக்கு நம்ம திருப்பி போவோமா அப்படிங்கறத கூப்பிட்டுருக்கான். ரக்ஷிதாவும் இது வரைக்கும் நம்மளை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போவான், லாட்ஜஸ்க்கு கூட்டிட்டு போவான், எங்கெங்கெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ண முடியுமோ அங்கதானே கூட்டிட்டு போவான். இப்போ என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இவன் நம்மளை கோயிலுக்குலாம் கூப்பிடுறான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த கோயில்ல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி பக்கத்து ஊர்ல ஏதாச்சும் ஒரு லாட்ஜஸ்ல தங்கலாமேன்னு சொல்லிட்டு தான் அந்த பரேலி அப்படிங்கிற டவுனுக்கு வந்து ஒரு லாட்ஜஸ் செக்இன் பண்ணியிருக்காங்க. சித்தராஜு ரக்ஷிதா கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, இந்த லாட்ஜை நம்ம செக்இன் பண்ணுவோம், ரொம்ப சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு காலையில எந்திரிச்சு நீ உன்னோட சொந்த வீட்டுக்கே போயிரு, உன்னோட மாமனார் மாமியார் வீட்டுல நான் மைசூர்ல இருக்கிற சொந்த வீட்டுக்கு வரேன்னு தானே சொல்லிட்டு வந்திருக்க, இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா உன்னோட சொந்த வீட்டுல விட்டுட்டு நான் பாட்டுக்கு போறேனே அப்படிங்கிறது தான் பிளான். நைட்டு ஃபுல்லா இவன் கூட உல்லாசமா இருக்கலாமே அப்படிங்கிற ஆசையில போனவங்க அந்த இடத்துல போய் இவங்க நினைச்ச மாதிரியே உல்லாசமா இருந்தாங்க. ஆனா அந்த உல்லாசமா இருந்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கேள்வி வர ஆரம்பிக்குது. சித்தராஜு கடைசியா இவரை கொலை பண்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரை கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு, நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அவனை நீ டிவோர்ஸ் பண்ணிடுறியா இப்படிங்கிறத கேட்க ஆரம்பிச்சான். அப்போ ரக்ஷிதா, உனக்கு எத்தனை டைம் தாண்டா சொல்றது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுரா, நம்ம 2 பேரும் எக்ஸ் லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுனாலதான் இப்போ கூட நான் உன் கூட வந்து உக்காந்துட்டு இருக்கேன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு கணவர் இருக்காரு, எல்லாத்தையுமே விட்டுட்டு வரதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு ஆம்பளைக்கு என்ன வேணாலும் நடந்தா ஊர்ல எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா ஒரு பொண்ணு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அப்படின்னாவே அவ கண்டிப்பா ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா, யார் யார் கூடயே படுத்துக்கிட்டு இருக்கா இப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் என் பேரை கெடுக்கணுமான்னு சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு ரீசன்ஸை சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பதான் சித்தராஜு இனிமேட்டு எதுவுமே செய்ய முடியாது, இவளை நம்ம கொலை பண்ணியே ஆகணுங்கிற கோபத்துல ஓங்கி பலார் பலார்னு அறையிறான். அந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுகிற லெவலுக்கு ஓங்கி அடிக்கிறான். அந்த இடத்துல ரக்ஷிதா கத்தி கதறி அழுகிறது யாருக்குமே கேட்கல. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ரிசப்ஷன் லிஸ்ட் தூங்கிட்டு இருக்கான், மற்றவங்க எல்லாமே மிட் நைட் டைம்ல தூங்கிட்டு தான் இருக்காங்க. அதனால யாருக்குமே அவங்க கத்துனது கேட்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லா அவங்க மயங்கர வரைக்கும் ஓங்கி அடிச்சு வெவ்வேறு இடங்கள்ல காயப்படுத்தி கடைசியா ரக்ஷிதாவுக்கு சுயநலைவே இல்லாத போது அவங்க வாயை ஓபன் பண்ணி இவன் கொண்டுட்டு வந்த ஜிலாட்டின் ஸ்டிக், அந்த ஸ்டிக்கை வாய்க்குள்ளார சொருகியிருக்கான். அந்த வாய்க்குள்ளார சொருகி இவன் கத்துக்கிட்டது மூலியமா வயரிங் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்து எலக்ட்ரிக்கல் வயரை நீட்டா ஏற்பாடு பண்ணி சாக்கெட்குள்ளார போட்டு அந்த சுவிட்சை அமுத்தியிருக்கான். அந்த சுவிட்சை அமுத்தணும்னு கரண்ட் பாஸ் ஆகுது, கில்லாட்டின் ஸ்டிக்ஸ் ஒரு வெடிகுண்டு மாதிரி வெடிக்குது. அந்த பெண்ணோட வாய் முகம் எல்லாமே செதறி இருக்கு, ரத்த வெள்ளம். ஆனா அவ்வளோ சத்தம் வரும்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு கூட பார்க்கல. மலைகள்ல அங்கங்கன்னு சொருவாங்க, நம்ம முழுசா வெடிக்கும் போது மலையில இருந்து நிறைய சத்தங்கள் வரும், அந்த கல்லோட சத்தங்கள் வரும். ஆனா உண்மையானுமே இந்த வெடிகுண்டு இவ்வளவு சத்தம் போடுமாங்கிறது அந்த ரூம்குள்ளார வெடிக்கும் போதுதான் அவனுக்கே தெரிஞ்சிருக்கு. அவன் நினைச்ச மாதிரியே சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து கதவை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா நடந்துச்சுன்னு கதவை தட்டும் போது அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான், என்ன பண்றது, சத்தமே வராதுன்னு நினைச்சோம், எப்படியோ தப்பிச்சிடலாம்னு நினைச்சோம், இப்ப கடைசியா பார்த்தா போலீஸ் வருவாங்களே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கதவை திறந்து கத்தி கதறி அழுகிறான். அவன் சொன்ன போய் மொபைல் டிவைஸ் வெடிச்சிருச்சு அதனால செத்துட்டா அப்படிங்கறத சொல்லியிருக்கான். ஆனா அடுத்ததா மொபைல் டிவைஸ் எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல.
இதேதான் போலீஸும் வந்து தேட ஆரம்பிச்சாங்க. மொபைல் வெடிச்சிருச்சுங்கிற, ஆனா அவளோட செல்போனும் சரி உன்னோட செல்போனும் சரி கையிலேயே தானப்பா இருக்கு, வேற என்னப்பா வெடிச்சிச்சுன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மண்டையை போட்டு பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ போலீஸோட என்கொயரியில எதுக்காக இந்த கொலை நடந்துச்சு, எப்படி கொலை நடந்துச்சு இப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே தெளிவா தெரிஞ்சிருச்சு. அந்த ஹோட்டலுக்கு வெளியில இருந்த பிரஸ் அண்ட் மீடியா எல்லாமே அவனை மெஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டிட்டு போகிற வரைக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு வர வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. முக்கியமா அந்த பிரஸ் அண்ட் மீடியா போலீஸ் உள்ளார போகும்போது அந்த ரூம்குள்ளாரையே போய் அந்த பெண்ணோட பிணத்தை முதற்கொண்டு கவர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட வீடியோல அதை போட முடியாது. ஆல்ரெடி நான் சொன்ன விஷயங்களுக்காக யூடியூப் எப்ப கைட்லைன் கொண்டுட்டு வந்து என்னோட வீடியோவை தூக்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியாது. இப்ப எல்லாம் நிறைய டைம் நம்மளோட சேனலுக்கு யூடியூப் கைட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைக்ஸ் வர ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம பேசுறது நிறைய விஷயங்கள் கான்ட்ரவர்ஷியலா இருக்கு, அவங்களோட கைட்லைனுக்கு ஏத்த மாதிரி இல்லை. இருந்தாலும் நம்ம பேசுற டீட்டெயில ரொம்ப டீட்டெயில்டா பேசணுமே, எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி பேசணுமே, ஒரு சோஷியல் அவேர்னஸ் கொண்டுட்டு வரணுமே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா விஷயங்களுமே பேசிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பத்திரிக்கைக்காரங்க சொல்றது என்ன அப்படின்னா, ஒருத்தவனோட காதலை வேல்யூ பண்ணாததுனால தன்னோட காதலிய இன்னொருத்தவனோட மனைவிய கொடூரமா கிலாட்டின் ஸ்டிக்ஸை வச்சு அவன் கொலை பண்ணிட்டான், வெடிச்சு செதற வச்சுட்டான் அப்படிங்கறதான் நீங்க எல்லா இடத்துலயுமே நியூஸ் பேப்பர்ல பாப்பீங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க தருணம், சித்தராஜு அப்படிங்கிற 25 வயதுடைய ஒரு குற்றவாளி இந்த கொலையை செஞ்சுட்டு இப்ப ஜெயில தான் இருக்காரு. அடிக்கடி போலீஸோட என்கொயரிக்கு அவரை வெவ்வேறு இடங்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. எங்க இந்த மாதிரி வெடிமருந்து அவருக்கு கிடைச்சிச்சு, எங்க வேலை பார்த்தாரு, இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் என்ன, எவ்வளவு நாள் போன் பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே தீர விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் எத்தனை வருஷங்கள் இந்த கேஸ் போகும் அப்படிங்கிறது தெரியல. இவர் மேல என்னெல்லாம் கேஸ் பதிவாகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல கொலை பண்றதுக்கு மட்டுமே கேஸ் பதிவாகாது, இவர் எப்படி கொலை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம். வெடிமருந்து யூஸ் பண்ணதுக்கு முதற்கொண்டு இவருக்கு எல்லா செக்ஷன்ஸுமே பதிவு பண்ண போறாங்க. இந்த சம்பவத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு மனுஷனை பத்தி நம்ம பேசியாகணும்ல. ரொம்ப வருடங்களா தேடி தேடி கிடைச்ச ஒரு மனைவி. இனிமேட்டு அவதான் என்னோட வாழ்க்கை, அவதான் என்னோட லவ், இந்த மாதிரி எவ்வளவோ கனவுகளோட கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மனைவியோட தரத்தை ஏத்தணும், அவளோட வாழ்வாதாரத்தை ஏத்தணும், அவளுக்கு ஒரு லக்ஸுரியை தரணும்னு சொல்லி தான் அவளை விட்டுட்டு அவர் துபாய்க்கு போயிருக்காரு. துபாய்க்கு போய் கனவுகளோட எப்ப லீவ் கிடைக்கும், எப்ப தன்னோட மனைவி கிட்ட போகலாம், எப்ப நம்மளோட குடும்பத்துக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு அவர் அங்க துபாயில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த கணவரை ஏமாத்திட்டு நம்ம எப்போ இந்த லாட்ஜஸ்க்கு போகலாம், எப்போ ஹோட்டலுக்கு போகலாம், எப்போ அவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஏமாத்தினது அப்படிங்கிறது ஒரு தாங்க முடியாத விஷயம்தான். நம்ம நிறைய கேசஸ்ல இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். நிறைய இடங்கள்ல ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கிறது என்னன்னா, கணவர் ஃபாரினுக்கு போயிடுறாரு, கணவர் பார்டருக்கு போய் நம்ம நாட்டுக்காக சண்டை போடுற ஒரு ஆர்மி மேனா இருக்காரு. ஆனா அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் நாங்க தனிமையா தானே இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெவ்வேறு ஆட்கள் வந்து பேச்சு கொடுக்கும் போது அவங்களோட கவலைகள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட கணவனை பிரிஞ்சு நான் ரொம்ப கவலையா இருக்கேன் அப்படிங்கறத சொல்றதே அந்த பெண்மணிகளுக்கு தான் ஒரு வீக்னஸ் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வீக்னஸ்க்காக ஒருத்தன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான் எப்பயுமே. அந்த வீக்னஸை ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் அவனுக்கான கீ. அந்த வீக்னஸை எடுத்து உங்களுக்கு ஆறுதல் தர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட மனசை மாத்தி உங்களோட வாழ்க்கைக்குள்ளார வரத்துக்கு நிறைய பேர் இந்த மாதிரி கேவலமானவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த கேவலமானவங்களுக்காக நீங்க உங்களை கல்யாணம் பண்ணி உங்களுக்காக ஒரு வெளியூர் போய் வாழ்றவரை ஏமாத்திட்டு போகணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குரிய தயவு செய்து எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு முன்னாடி வைங்க. அந்த கேள்விக்குறிகளை வச்சிங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த இடத்துல ரக்ஷிதாவுக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கல. யாரோ ஒருத்தவன் வந்து அந்த இடத்துல அவளை டிஸ்டர்ப் பண்ணல, அந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணது அவளோட எக்ஸ் லவர். இன்னொரு சைடு ரக்ஷிதா ஆரம்பத்திலே ஒரு பெரிய தவறு பண்ணிட்டாங்க. வேற ஒருத்தவங்க லவ் பண்றோம் அப்படின்னா தயவு செய்து அந்த கல்யாணம் மட்டும் நடந்திருக்கவே கூடாது. எவ்வளவோ விஷயங்கள் பண்றாங்க. கல்யாணத்தை என்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி என்னால புரிய வைக்க முடியலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு டிவோர்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு தன்னோட கணவரை கொலை பண்றவங்களும் இருக்காங்க, கல்யாணம் பண்ணிட்டு வெவ்வேறு ரிலேஷன்ஷிப்பை வைக்கிறவங்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்றதுக்கு முன்னாடி அந்த அப்பா அம்மா கிட்ட தைரியமா பேசி அந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? அது என்ன அவ்வளோ பெரிய கஷ்டமா? தயவு செய்து விருப்பம் இல்லாம கல்யாணம் மட்டும் என்னைக்குமே பண்ணிக்காதீங்க. விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தையும் தாண்டி எனக்கு வேற ஒருத்தவனை பிடிச்சிருக்கு, அவனை விட்டுட்டு நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு மட்டும் லைஃப்ல என்னைக்குமே வந்துடாதீங்க.
இந்த சம்பவத்துல நம்ம பேசுற விஷயங்கள் நிறைய இடங்கள்ல கொடூரமா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய சோஷியல் அவேர்னஸ் கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நான் நம்புறேன். இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கும் போதும் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணங்கள்ல அப்படி இருப்போம். நிறைய பேரு சித்தராஜுவோட சைட்ல இருப்பீங்க, நிறைய பேரு ரக்ஷிதாவோட சைட்ல இருப்பீங்க, சில பேரு ஒரு அப்பா அம்மாவா ரக்ஷிதாவோட அப்பா அம்மாவா அந்த ஒரு டிசிஷனை எடுத்திருப்பீங்க, இல்ல எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளோட வாழ்க்கையில என்ன பண்ணா சரியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு கிளிக் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த சம்பவத்துல ஃபர்தரா ஏதாச்சும் அப்டேட்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற ராஜு பத்தியே வேற ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட் செக்ஷன்ல நான் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவேன். நம்ம சேனலோட கம்யூனிட்டி போஸ்ட்டை அடிக்கடி ஃபாலோ பண்ணி பாருங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் அதுல கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.